Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவையில் பழைய ஓய்வூதிய திட்டம், 100 நாள் வேலை திட்டம், முதலீடுகள் குறித்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது குறித்த விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம். தமிழக சட்டமன்றத்திலே திமுக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய முதலீடுகள், குறிப்பாக பல்வேறு தொழிற்சாலைகளிலே இங்கு அனுமதிக்காமல் வெளி மாநிலங்களுக்கு சென்றிருக்கக்கூடிய அவல நிலை, அதே போன்று திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி நேரத்திலே அந்த தேர்தல் வாக்குறுதி அளிக்கப்பட்ட போது ஊரக கிராமப்புறத்தில் ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை 100 நாள் திட்டத்திலிருந்து 125 நாட்களாக உயர்த்தி வழங்கப்படும், 150 நாட்களாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்துவிட்டு அது பற்றி இவர்கள் எதுவுமே கூறாமல் இருப்பது குறித்தும், அதே போன்று குறிப்பாக இதற்கு பதில் பெற வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் தங்கமணி கேள்வி எழுப்பினார். அப்போது அவர் கேள்வி எழுப்பப்பட்ட போது திமுகவை சேர்ந்த அமைச்சர் அதற்கு முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். அப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் திமுக அரசு தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி, அதாவது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாளாக உயர்த்துகிறோம் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு ஆட்சிக்கு வந்த, குறிப்பாக அவருடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அது பற்றி இவர்கள் எந்த விதமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. நாங்கள் வலியுறுத்தி மத்திய அரசை 125 நாட்களாக வழங்கியிருக்கிறது என்று தெரிவித்தார். அப்போது நீங்கள் தானே கூட்டணியில் இருக்கிறீர்கள், நாங்கள் சொன்னது, நாங்கள் கொடுத்த வாக்குறுதி உண்மைதான் என்று முதலமைச்சர் ஒப்புக்கொண்டார். ஆனால் அதை எப்படி நிறைவேற்ற முடியும் என்று கேள்வி எழுப்பினார். அப்போது இந்த பதில் என்பது சுயநலத்தனமான ஒரு பதிலாக இருப்பதை, பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தி இருப்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கூறியிருந்தார். குறிப்பாக இது போன்ற தேர்தல் நேரத்திலே வாக்குறுதியை கொடுக்கிறீர்கள், அந்த வாக்குறுதியை கொடுத்துவிட்டு மக்களை ஏமாற்றுகிறீர்கள். பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இதே போன்ற தேர்தல் நேரத்திலே வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர்கள், அந்த வாக்குறுதியை நீங்கள் சொன்னதை நிறைவேற்றவில்லை. திமுகவிற்கு சாதகமான சங்கங்கள் மற்றும் இனிப்புகளை ஊட்டி பலர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிற இந்த நிலையிலே தேர்தல் அதற்கான முடிவுகளை உங்களுக்கு சொல்லும் என்பதை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்தார். பங்களிப்பு இல்லாமல் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் அரசு உயர்த்திய கோரிக்கையாக இருக்கிறது. அதை திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருந்தது. ஆனால் அதற்கு மாறாக தற்போது கொடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பை ஒரு சிலர் ஆதரிக்கிறார்கள், பல அமைப்புகள் எதிர்க்கிறது. இதற்கு என்ன பதில் இருக்கிறது என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ச்சியாக இதற்கு அமைச்சர் பதில் சொல்ல வேண்டுமே தவிர பேரவைத் தலைவரே அனைத்திற்கும் பதில் சொன்னால் எப்படி என்றும், சம்பந்தப்பட்ட அமைச்சர் இதற்கு பதில் சொல்வதனாலே சரியாக இருக்கும் என்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக வெள்ளை அறிக்கையை வெளியிடுங்கள், எவ்வளவு பிரச்சனைகளை ஈர்த்திருக்கிறீர்கள், எவ்வளவு வேலை வாய்ப்பை தமிழகத்திலே உருவாக்கிறீர்கள் என்பது குறித்து வெள்ளை அறிக்கையாக வெளியிடுங்கள். இது குறித்து அமைச்சர் இதற்கு வெள்ளை பேப்பரை காட்டுகிறார், வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கள் என்றால் இது எல்லாம் ஒரு சட்டமன்றத்தில் செய்யக்கூடிய நிகழ்வா என்று காட்டத்தண்டமாக அதிமுக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். தொடர்ந்து அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கமணியும் சட்டமன்றத்தில் குறிப்பாக தனியார் தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும், 150 நாள் வேலை திட்டம் இருக்கட்டும், நீங்கள் நிறைவேற்றப் போவதில்லை. எங்கள் அதிமுக ஆட்சிக்கு வரும் முதல்வராக அண்ணன் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அமர்ந்த பிறகு 150 நாளாக அதை உயர்த்தி தரப்படும் என்ற அந்த உரையை அவர் பேசினார். குறிப்பாக சட்டமன்றத்திலே மகாத்மா தேசிய வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் நீங்கள் செய்திருப்பது அந்த மக்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அநீதி, 150 நாளாக உயர்த்தி தரப்படும் என்று மூன்று திருமையும் கிள்ளி போடாமல் இருக்கிறீர்கள் என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். திமுகவுடைய தேர்தல் அறிக்கை என்பது ஒட்டுமொத்தமாக வாக்கு வங்கியை குறிவைத்து இது போன்ற அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கே தவிர அந்த வாக்குகளை பெற்றுவிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் எதையுமே செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைத்தார். மக்களுக்கு இது மிகப்பெரிய அநீதியை நீங்கள் உயர்த்திருக்கிறோம் என்று தெரிவித்தார். மத்திய அரசு தற்போது 125 நாட்களாக உயர்த்தப்பட்டிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். அதே போன்று ஆளுநர் உரையை பார்க்கிற போது வேலைவாய்ப்பை இல்லாமல் ஆக்கி விடுவார்களோ என்ற நிலைதான் தற்போது இருக்கிறது என்பதையும் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி எடப்பாடி கே பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்கிறார். தொடர்ந்து இது போன்ற மக்கள் விரோத செயல்களும் குறிப்பாக வேலைவாய்ப்பு இல்லாத திண்டாட்டமாகவே தமிழகத்தில் திமுக ஆட்சி மிகப்பெரிய அளவில் இருந்து உருவாக்கி இருப்பதை சட்டமன்றத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி எடப்பாடி கே பழனிசாமி நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நம்பிக்கையாக வாக்களித்தார்கள், நிறைவேற்ற வேண்டியது உங்கள் கடமை அல்லவா, எப்படி நிறைவேற்ற முடியும் என்று முதல்வரே கேட்டால் உங்களுடைய நிலை, உங்களுடைய வாக்குறுதி என்பது எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதை நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அதிமுக பொதுச் செயலாளர்கள் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக எந்த அடிப்படையில் இந்த வாக்குறுதியை நீங்கள் கொடுத்தீர்கள், இதை தந்திரமான ஒரு அறிக்கையாகத்தானே நீங்கள் தயாரிக்கிறீர்கள். அதாவது
39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்துக் கொண்டு நாடாளுமன்றத்தில் நீங்கள் என்ன செய்தீர்கள், என்ன அழுத்தம் கொடுத்தீர்கள்? அதாவது 4வது அவை ஒத்திவைக்க முடிந்ததா? ஒரு நாளாவது அந்த அவையை ஒத்திவைக்க முடிந்ததா? நாங்கள் காவிரி பிரச்சனைக்காக 22 நாட்களுக்கு மேலாக நாடாளுமன்றத்தை ஒத்திவைத்து தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டு அழுத்தம் கொடுத்தோம். இது போன்ற ஒரு நாளாவது 39 நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திருக்கக்கூடிய திமுகவினர் என்ன அழுத்தம் கொடுத்தீர்கள்? 150 நாளாக உயர்த்தப்படுவதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்ற கேள்வியை அவர் எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குறிப்பாக நடந்து முதலமைச்சராக வந்த பிறகு 150 நாளாக வேலை வாய்ப்பு உயர்த்தப்படும் என்கிற அந்த விஷயத்தையும் அதிமுக முன்னாள் அமைச்சர் சட்டமன்றத்தில் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது.